Good morning, students. 12th Biology, page number 151, 9.3 stem cell therapy. தண்டு செல் சிகிச்சை. Stem cells are undifferentiated cells found in most of the multicellular animals. பெரும்பாலான பல செல் உயிரிகளில் காணப்படும் வேறுபாடு அடையாத செல்கள் தண்டு செல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. What is stem cells? ஒரு 2 mark questions கேட்கலாம். The stem cells are undifferentiated, வேறுபாடு அடையாத cells found in most of the multicellular animals. பல செல் உயிரிகளில் காணப்படக்கூடிய வேறுபாடு அடையாத அந்த செல்களுக்கு பேர் தான் ஸ்டெம் செல்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. These cells maintain their undifferentiated state even after undergoing numerous mitotic divisions. இந்த செல்கள் பல மறைமுக பிரிவுகளுக்கு உட்பட்டாலும் தங்களது வேறுபாடு அடையாத தன்மையை தொடர்ந்து பராமரித்து வருகின்றன. The cells maintain their undifferentiated state, அதாவது வேறுபாடு அடையாத நிலையை ஈவன் ஆஃப்டர் அண்டர்கோயிங் நியூமரஸ் மைட்டாட்டிக் டிவிஷன்ஸ், பல்வேறு மறைமுக பிரிவுகளுக்கு உட்பட்டாலும் தங்களது வேறுபாடு அடையாத தன்மையை தொடர்ந்து பராமரித்து வருகின்றன. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த செல்களுக்கு பேர் தான் அது ஸ்டெம் செல்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. The stem cells research has the potential to revolutionize the future of medicines with the ability to regenerate damaged and diseased organs. சேதமுற்ற மற்றும் நோயுற்ற உறுப்புகளை மீண்டும் உருவாக்கி எதிர்கால மருத்துவத் துறையில் புரட்சி படைக்க தேவையான திறனுடன் தண்டு செல் ஆராய்ச்சிகள் விளங்குகின்றன. The stem cell research has the potential to revolutionize the future of medicines. ரெவல்யூஷனைஸ் புரட்சி உண்டு பண்ணுது. ஃபியூச்சர் மெடிசின்ஸ், எதிர்கால மருத்துவத் துறையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த துறை இருக்குது. தி எபிலிட்டி டு ரீஜெனரேட் டேமேஜ் அண்ட் டிசீஸ்டு ஆர்கன்ஸ், இது வந்து என்ன செய்யுதுன்னா சேதமுற்ற மற்றும் நோயுற்ற உறுப்புகளை மீண்டும் உருவாக்கக்கூடியதாக இருக்குது. The stem cells are capable of self-renewal and exhibit cellular potency. இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து தாங்களே புதுப்பித்துக் கொள்ளும் இயல்புடைய இந்த தண்டு செல்கள் செல் திறனை வெளிப்படுத்துகின்றன. எக்ஸ்கிபிட் செல்லுலர் பொட்டன்சி, எக்ஸ்கிபிட்னா வெளிப்படுத்துது, செல்லுலர் பொட்டன்சி செல் திறனை வெளிப்படுத்தக்கூடிய திறனை பெற்றிருக்கு. The stem cells can differentiate into all types of cells that are derived from any of the 3 germ layers, ectoderms, endoderms and mesoderms. இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னு பார்த்தோம்னா 3 வகை வளர்ச்சி அடுக்குகளான புற அடுக்கு, அக அடுக்கு மற்றும் நடு அடுக்கு ஆகிய அடுக்குகளிலிருந்து உருவாகும் அனைத்து வகை செல்களாகவும் மாறும் திறன் படைத்தவை இந்த தண்டு செல்கள் ஆகும். இந்த ஸ்டெம் செல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்க, அந்த வளர்ச்சி அடுக்குகளான ஜெர்ம்லைஸ், எக்டோடர்ம்ஸ், எண்டோடர்ம்ஸ் அண்ட் மீசோடர்ம்ஸ், இந்த லேயர்ஸில் இருக்கக்கூடிய அனைத்து வகை செல்களாகவும் மாறும் திறன் படைத்தவை, திறனுடைய செல்களாக இருக்கக்கூடியதான் இந்த ஸ்டெம் செல்ஸ். இப்போ வளர்ச்சி அடுக்காக சொல்லக்கூடிய அந்த எக்டோடம், எண்டோடம், மீசோடம்ஸ், இந்த இதில் இருக்கக்கூடிய செல்களாகவும் மாறும் திறன் படைத்த செல்களுக்கு பேர் தான் ஸ்டெம் செல்ஸ் ஆகும்.